ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஹால்பர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி குருமா எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். முதல்ல குக்கரை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். சோம்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்ட உடனே தேவையான அளவு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணணும். கட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அரைச்சி வச்ச அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தேங்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணுங்கள். சோம்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வீட்டு ரெடிமேடு குருமா மசாலா குழம்பு மசாலா ஆட் பண்ணக்கூடாது. குருமா மசாலா தான் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டை பட்டை போட்டு நல்லா அரைச்சி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம இந்த தக்காளி போட்டதெல்லாம் நல்லா வதங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கின உடனே அரைச்ச தேங்காய் அதில் ஊற்றி ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா, அப்படி காரம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் குக்கரை மூடிட்டு 3 விசில் இல்லை 4 விசில் வச்சுட்டு இறக்குனீங்கன்னா தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில் இட்லியும் தக்காளி குருமா தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.